எண் 9 கௌஷிகா பி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூ கௌஷிகா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரபலமான கதாபாத்திரம். நான் இன்று சிவகங்கையின் சிங்கப்பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பேசி வருகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு தலைவர்கள் மட்டும் போராடவில்லை, பல வீரமங்கைகளும் போராடினர். அவர்களில் முதல் பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். அவர் ராமநாதபுரத்தில் 1730 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் செல்வமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். அவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், சிலம்பம் என அனைத்தையும் கற்றிருந்தார். தமிழ், ஆங்கிலம், உருது என பல மொழிகளையும் கற்றிருந்தார். வேலுநாச்சியாருக்கு 16 வயதிலேயே முத்துவடுநாதருடன் திருமணம் நடந்தது. இவர் சிவகங்கைக்கு மன்னராவார். முத்துவடுநாதர் ஆட்சியின் போது ஆங்கிலருக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் ஏற்பட்ட போரில் இவர் கொல்லப்பட்டார். கணவர் இறந்த செய்தியை கேட்டு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டு தருவேன் என்றார். இதற்காக 7 ஆண்டுகளும் காத்திருந்து மருது சகோதரங்கள் மற்றும் குயிலி உதவியுடன் ஆங்கிலரை எதிர்த்து போராடி வெற்றி அடைந்தார். சிவகங்கை கோட்டையின் மீது ஆங்கிலர் கொடியை இறக்கப்பட்டு அன்மன் கொடியை ஏற்றப்பட்டுள்ளது. வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயற்கை எண்ணினார். வேலுநாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சி ஊட்டும். எழுதுவதும் பேசுவதும் நன்மைக்காக, பெருமைப்பட்டால் அதுவும் நாட்டுக்காக. அறிவு கொண்டால் எதற்காக, ஆய்ந்து பார்க்கலாம் அதற்காக. நாடும் உன் புகழ் பாடும், வரலாறும் உன் வீரம் கூடும். வேலுநாச்சியார் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வளமாக பயன்படுத்தினேன் சரியாக. வணங்கி முடிப்பது தமிழ் நரம், வணங்குவது என் இருகரம். விடைபெறுகிறேன். நன்றி.